தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜோதிமணி காரை மறித்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. வேடச்சந்தூர் அருகே முன்னாள் அதிமுக எம்எல்ஏவை தரக்குறைவாக பேசியதாக கூறி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கரூரில் ஜோதிமணி காரை மறித்து போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அந்த காட்சிகளை பார்க்கலாம். கரூர் தொகுதிக்குட்பட்ட வெள்ளம்பட்டி அருகே ஜோதிமணி காரை மறித்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க நாம் கேட்கலாம். முத்துக்குமார், முழு விவரங்கள். வணக்கம் சாம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி இன்று காலை முதல் ஜோதிமணி அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு கொண்டிருந்தார். இன்று மாலை வேடசந்தூர் அருகே வெள்ளம்பட்டியில் பரப்புரை மேற்கொண்டிருந்தார். அப்போது வாக்காளரிடையே பேசிக் கொண்டிருந்த போது முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளருமான பரமசிவம் அவர்களை தலைக்குறையாக பேசியதாக ஊர் பொதுமக்கள் திடீரென வேடசந்தூர் அடுத்த உள்ள கோயிலூர் ராமநாதபுரம் என்னும் இடத்தில் ஜோதிமணியின் காரை சிறைபிடித்தனர். பின்னர் அவரும் அவர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காரை வழிமறித்து நடவடிக்கை சிறைபிடித்தனர். தரமாரியாக கேள்வி எழுப்பினர். பின்னர் ஜோதிமணியின் அந்த தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் சமாதானம் பேசி பேச்சுவார்த்தை நடத்தினார். சுமார் 1/2 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த இந்த வாக்குவாதமானது சட்டமன்ற உறுப்பினர் காந்திராஜின் சமரச பேச்சுவார்த்தையை அடுத்து பொதுமக்கள் ஜோதிமணியின் காரை அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். கரூர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணியின் காரை வழிமறித்து பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. மேலும் அந்த வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வழக்கில் வகையாக பரவி வருகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.